பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். 21ஆம் வசனம், விலகி போகாதிருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சாமுவேல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். ஆமென். இந்த காலை நேரத்திலே நம் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒருபோதும் கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடி எப்பொழுதும் கர்த்தருக்காக முன்னேறுகிற சேனைகளாய் நீங்களும் நான் காணப்படுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். நாம் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்காக முன்னேறுகிற சேனையாய் காணப்பட வேண்டும். ஒரு நாளும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவன் ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னை ஒருபோதும் நாம் பின்னிட்டு பார்க்காம முன்னேறுகிற ஒரு சேனைகளாய் காணப்படும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அநேகர் என்னை கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறார்கள், ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒருவன் இயேசுவிடம் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன், நீ சொல்லுகிற அந்த ராஜ்யத்துக்கு வர விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரருக்கோடு, அப்பொழுது என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே அவன் இயேசு விட்டு விலகி போய்விட்டான். அல்லேலூயா. அவன் தூரமாய் போய்விட்டான். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யமும் அந்த ஆசீர்வாதமும் அவனை கிறிஸ்துவுக்குள் வர வைக்க முடியவில்லை. கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண வைக்க முடியவில்லை. அவன் பின்னிட்டு திரும்பி போய்விட்டான். அவன் துக்கத்தோடு திரும்பி போய்விட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஐஸ்வர்யமும் எந்த ஆசீர்வாதமும் நம்மையும் ஆண்டவரையும் பிரித்து விடக்கூடாது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக உலக காரியங்கள், அநேக உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவை விட்டு வெளியேற்றுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவோடு நெருங்கி வாழ முடியாதபடி பல தடைகளை கொண்டு வருகிறது. எனவே நாம் கவனமாக இருந்து இப்படிப்பட்ட உலக காரியங்களை விட்டு விலகி நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடு சேவிக்க ஸ்தோத்திரம். அவரை விட்டு விலகாமல் அவரோடு கூட சேர்ந்து வாழ நமக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென். எனவே இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் முழு இருதயத்தோடும் அவரை சேவிப்பதற்கு நமக்கு தேவன் கிருபை தருவாராக. ஆமென். லோத்துடைய மனைவி ஆண்டவர் சொல்றாரு, சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்க போகும்போது லோத்துடைய மனைவி பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீ யாரும் திரும்பி பார்க்காம ஓடி போங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் திரும்பி பார்க்க ஓடி போகும்போது லோத்துடைய மனைவி தன்னோட விட்டு வந்த அந்த ஆசீர்வாதங்களை, அந்த சொத்துக்களை நினைத்து திரும்பி பார்க்கும் பொழுது அவள் உப்பு தூணாய் மாறிவிட்டாள். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் இப்படி தான் இருக்கிறாங்க. கிறிஸ்துவ ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும், அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் மட்டுமே தேவை. இயேசு தான் நமக்கு தேவை. நம்முடைய பிரதான தேவை இயேசு கிறிஸ்து தான். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடும்போது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாத வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ கர்த்தரை தேடும்போது நமக்கு உலகத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். நமக்கு எது என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நம்ம என்ன தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை மட்டும் விட்டு விலகாம பின்வாங்காம அவரை 100% நம்முடைய முழு இருதயத்தோடு நம்ம அவரை சேவிக்கும் போது நம்மை ஆண்டவர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு ஒருபோது பின்வாங்காமல் அவரை முழு இருதயத்தோடு நீங்கள் சேவியுங்கள். அவரை விட்டு விலகாதிருங்கள். ஆமென். விலகி போகாதிருங்கள். அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிறீங்களா? அவரை முழு இருதயத்தோடு சேவிக்க முடியாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவரை விட்டு தூரமாக விலகி போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு மனம் திரும்பி கர்த்தரை விட்டு பின்வாங்காம முழு இருதயத்தோடு அவர் சேவித்து அவரை விட்டு விலகி போகாமல் இருந்தீங்கன்னா அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறேன். நாங்கள் இந்த இறைவார்த்தை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் முழு இருதயத்தோடு சேவித்து உண்மை விட்டு விலகி போகாது இருக்கிற அந்த கிருபைகள் தாங்கப்பா. நீர் எங்களை ஆஸ்வதிக்கிற தெய்வம். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒருபோதும் பின்வாங்கி போகாம ஆண்டவரே முழு இருதயத்தோடு சேவிக்க
ஆண்டு உதவி செய்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆஸ்வதிங்க. நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless you. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.